إنا أنذرناكم عذابا قريبا يوم ينظر المرء ما قدمت يداه ويقول அனைவர் மீதும் எல்லாம் வல்ல ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நாட்டிலே பல்வேறு மதங்களை பின்பற்றுகிற மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மதங்களிலே ஈடுபாடு இல்லாதவர்களும் கணிசமாக இந்த நாட்டிலே வாழ்கிறோம். இப்படி பல்வேறு மதங்களையும் கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் கொண்டிருக்கிற நாம் நமக்கிடையே ஒருவரை ஒருவர் நல்ல முறையிலே புரிந்து கொள்ள வேண்டும். அவ்வாறு புரிந்து கொள்வதன் மூலமாக நமக்கிடையே ஏற்படுகின்ற கசப்பு உணர்வுகள் நீங்க வேண்டும். எல்லா மதத்தவர்களும் அண்ணன் தம்பிகளை போன்ற ஒரு உறவு முறை சொல்லி அழைக்கிற அளவுக்கு மனிதநேயம் மலர வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தமிழகம் முழுவதும் பரவலாக நடத்தி இப்போது கர்நாடகத்தினுடைய தலைநகரம் பெங்களூரிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக இஸ்லாத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். அதன் பிறகு நீங்கள் இஸ்லாம் குறித்து எத்தகைய கேள்விகளையும் எழுப்புவதற்கான நேரம் ஒதுக்கப்படுகிறது. இஸ்லாத்தை பற்றி சின்ன அறிமுகம் என்று சொன்னால், இல்லையா? சரியா இல்லையா? வருதான் சார். இஸ்லாம் உலக மக்களுக்கு சொல்கிற முக்கியமான ஒரு செய்தியை இந்த அறிமுக உரையிலே குறிப்பிட நான் விரும்புகிறேன். நாம் வாழுகிற இந்த பூமி, இந்த பூமியை சுற்றி இருக்கிற பால்வெளி மண்டலம், அதிலே நீந்துகின்ற கோள்கள், விண்மீன்கள், இவை அனைத்துமே தானாக உருவானவை அல்ல. சர்வ சக்தி வாய்ந்த ஒரு சூப்பர் பவர் என்று சொல்லக்கூடிய ஒருவனால் இது படைக்கப்பட்டிருக்கிறது. அவனால் தான் இது உருவாக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவனை மாத்திரம் நீங்கள் வணங்குங்கள் என்பதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்தி. உலகத்திற்கு இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்தில் வாழ்கிற மனிதர்களாகட்டும், இன்ன பிற உயிரினங்களாகட்டும், மனிதனுக்கு பயன்படுகின்ற ஏனைய பொருட்களாகட்டும், அனைத்துமே ஒரு சர்வசக்தி வாய்ந்த திறமை மிக்க ஒரு நுணுக்கமான அறிவு படைத்த ஒரு கடவுளால், ஒரு இறைவனால் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த படைத்த இறைவனை மாத்திரமே தான் நீங்கள் வணங்க வேண்டும். இறைவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என்பதுதான் உலகத்திற்கு இஸ்லாம் சொல்லுகிற செய்தி. இந்த இறைவனை வணங்க சொல்லுகிற பிரச்சனையை பொறுத்தவரை எல்லா மார்க்கங்களிலும் இறைவனை வணங்க சொல்லி கூறப்பட்டிருக்கிறது. எந்த மதமாக இருந்தாலும் இறைவனையும் கடவுளையும் பற்றி பேசாமல் ஒரு மதம் இருக்க முடியாது. எல்லா மதங்களிலுமே இறைவனை வணங்குமாறும், இறைவனை நம்புமாறும், இறைவனிடத்திலே பிரார்த்திக்குமாறும் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது, இஸ்லாம் எந்த வகையிலே அதை வித்தியாசமாக சொல்கிறது, இஸ்லாம் எந்த வகையிலே இந்த விஷயத்திலே தனித்து விளங்குகிறது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், இறைவனை நம்பக்கூடிய நீங்கள் ஒரு இறைவன் என்றுதான் நீங்கள் நம்ப வேண்டும். இந்த மொத்த உலகத்தையும் ஒரே ஒரு கடவுள் தான் படைத்திருக்கிறானே தவிர கடவுள்கள் பல இல்லை, பல கடவுள்கள் இந்த உலகத்தில் இல்லை என்பது இஸ்லாம் முதலிலே வித்தியாசப்படக்கூடிய ஒரு முக்கியமான கொள்கை. இந்த கொள்கையும் கூட பல மதங்களுக்கு உடன்பாடான கொள்கை தான். இஸ்லாம் சொல்வது போலவே இன்னும் ஏராளமான மார்க்கங்களிலே ஒரு கடவுள் கொள்கை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. நம்முடைய பண்டைய சித்தர்களுடைய முழக்கங்களில் கூட ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற முழக்கங்கள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஒருவன் தான் தேவன் இருக்க முடியும் என்பதை நம்ம விளங்கிதான் வைத்திருக்கிறோம். அதனால கடவுளை பற்றி இன்னும் தெளிவாக இஸ்லாம் சொல்கிறது, கடவுள் என்று நீங்கள் ஒருவனை ஏற்றுக்கொண்டு விட்டால் அவனை எல்லா விதமான பலவீனங்களுக்கும் அப்பாற்பட்டவன் என்று நீங்கள் நம்ப வேண்டும். கடவுளை நம்பினா போதாது, கடவுள் என்று நம்ம ஒருவனை நம்பிவிட்டோம் என்று சொன்னால் எப்படி நம்பணும்? கடவுள் என்பவர் ஒரு தேவையும் இல்லாதவர் என்று முதல்ல நம்பணும். கடவுளை நம்புனா
கடவுள் வந்து தேவை உள்ளவரா இருந்தாலும் அவர் கடவுளா இருக்க முடியாது. நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்க்கக்கூடியவர், நம்மிடத்தில் எதையாவது கேட்கக்கூடியவர், நாம ஏதாவது தருவோமா என்று எதிர்பார்க்கக்கூடியவர், அவர் கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி வாய்ந்தவர் இல்ல. கடவுள் என்று நம்ம யாரை பற்றி நம்புகிறோமோ அவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு தேவையும் அவருக்கு இருக்கக்கூடாது. இப்படி எந்த தேவைகளும் மற்றவராக கடவுள் இருக்க வேண்டும். இப்படி இஸ்லாம் வந்து கடவுளை உலகத்துக்கு சொல்கிறது. தேவையே இல்லாதவர் கடவுள் என்று நம்புவதால் நமக்கு ஒரு நன்மையும் கிடைக்கிறது. கடவுள் தேவை உள்ளவர் என்று நம்பும் பொழுதுதான் கடவுள் பெயரை சொல்லி ஏமாற்ற முடியும். கடவுளுக்கு தேவை என்று சொல்லிதான் கடவுளுக்கு காணிக்கை செலுத்துங்கள் என்று வாங்கி நான் அதை பயன்படுத்திக் கொள்ள முடியும். கடவுளுக்கு தேவை என்று இருந்தால்தான் இடையிலே ஒரு இடைத்தரகர் நுழைந்து கடவுளுக்கு நாங்கள் வேண்டியவர் என்று சொல்லி நம்மை வந்து சுரண்டுவதற்கு வழி ஏற்படுத்த முடியும். இஸ்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் கடவுளுக்கு ஒரு தேவையும் இல்லை, அவனுக்கு எதுவுமே தேவை கிடையாது. அப்ப கடவுள் தேவையற்றவன் என்று சொல்லி கடவுள் நம்முடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவன் என்று கடவுளை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் உலகத்திற்கு அறிமுகப்படுத்துகிறது. இப்படி கடவுளை நம்புவதுதான் பொருத்தமானது. நமக்கு எப்படி தேவைகள் இருக்கிறதோ அதே மாதிரி கடவுளும் தேவை உள்ளவராக இருந்தார்னு சொன்னா அவர் வந்து நமக்கு ஈக்குவலா தான் இருப்பார். அவர் நம்மை படைப்பதற்கோ நம்மை ஆள்வதற்கோ நம்மீது அதிகாரம் செலுத்துவதற்கோ தகுதி உடையவர் ஆக மாட்டார். இந்த தேவையற்றவர் என்பதை கூட ரொம்ப விளக்கமாக இஸ்லாம் எடுத்து சொல்கிறது. என்ன தேவையில்லை? கடவுள் என்று சொன்னால் அவருக்கு மனைவி தேவையில்லை. கடவுள் என்று நம்ம ஒருவர் ஏற்றுக்கொண்டோம் சொன்னா அவருக்கு ஒரு மனைவி இருந்தாங்கன்னு வைங்க, அவர் மனைவியோட சந்தோஷமா இருக்கணும், மனைவியை திருப்திப்படுத்தணும், மனைவி கணவனுக்கு மத்தியில் உள்ள பிரச்சனை வர அதை சமாளிக்கணும். அவருக்கு மனைவிக்கு விவகாரம் நடக்கல நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்டோம்னா அவர் கோவம் வந்துடும். ஏன்னா நானே பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தில் என்கிட்ட வந்து கேட்கிறியான்னு கடவுளுக்கு பிரச்சனையாகி போயிடும். அல்லது கடவுள் சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் போய் நம்ம கடவுள்கிட்ட கேட்டா கொஞ்சம் நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. அப்ப கடவுள் என்பவர் வந்து மனைவி என்ற ஒரு தேவைக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். அதனால இஸ்லாம் வந்து கடவுளை ஆணு பெண்ணு இல்லைன்னு அறிமுகப்பட்டு கடவுள் அப்படி இந்த பாலுணர்வுக்குள்ள அடைக்க கூடாது. கடவுள் என்று சொன்னால் நம்மள ஆணு பெண்ணா கடவுள் படைச்சிருக்கிறார். அப்ப கடவுள் வந்து தனக்கு மனைவி எடுத்துக்கொள்ளவில்லை என்று சொல்வதில் இருந்த அந்த மாதிரியான உணர்வுகளுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படி ஒரு தேவை உடையவராக கடவுள் இல்லை என்று உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லுகிறது. அடுத்து சொல்லுகிறது, கடவுள் என்று நீங்கள் ஒருவரை ஏற்றுக்கொண்டீர்களேயானால் அவருக்கு தாயோ தந்தையோ இருக்கக்கூடாது. கடவுளுக்கு தாய் தந்தை இருந்தாங்கன்னு வைங்க, அவங்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம். ஏன்னா கடவுளை பெற்றெடுத்தவங்க வந்து இவருக்கு முந்தைய இருந்திருக்கிறாங்க. அப்ப கடவுள் தான் எல்லாத்தையும் படைச்சார் என்ற சித்தாந்தத்துக்கு எதிராக போயிடும். கடவுளையே இவங்க பெற்றெடுத்தாங்கன்னு சொன்னா அப்ப கடவுளை பெற்றெடுத்த அவர்களே கடவுளா இருந்துட்டு போயிடலாம். கடைசியில் ஒரு இடத்த போய் நீங்க முடிச்சாகணும், அதை முடிக்கிற இடம் தான் கடவுள். இப்ப கடவுள் என்பவன் வந்து தான் தோன்றியாக இருக்க வேண்டுமே தவிர அவனாக சுயம்புவாக இருக்க வேண்டுமே தவிர கடவுளுக்கு ஒரு தாயோ ஒரு தந்தையோ ஒரு தாத்தாவோ பாட்டியோ இருந்தா அவர் கடவுள் கிடையாது. குரான், திருமறை குரான் இப்படித்தான் கடவுளை நம்ப வேண்டும் என்று சொல்கிறது, உலகத்துக்கு சொல்கிறது. கடவுளை நீங்க நம்புனீங்க என்று சொன்னா கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு நம்புங்க, கடவுளுக்கு தாய் தந்தை இல்லை என்று நம்புங்கள், கடவுளுக்கு பிள்ளைகள் இல்லை என்று நம்பணும். கடவுள் சொன்னா கடவுளுக்கு மகன் இல்ல, கடவுளுக்கு மனைவி இல்லைன்னு சொல்லும் பொழுது மகனும் இருக்க முடியாது மகளும் இருக்க முடியாது. கடவுளுக்கு மகன் மகள் எல்லாம் இந்த உறவுகள் எல்லாம் கடவுளுக்கு இல்ல அப்படின்னு நம்ம சொல்லி இஸ்லாம் நமக்கு உலகத்துக்கு சொல்லுகிறது. ஏன் கடவுளுக்கு மகன் இல்ல? மகன் தேவையில்லை. இப்ப நமக்கு ஏன் மகன் தேவைப்படுது? மனிதர்களாகிய நமக்கு ஒரு வாரிசு தேவைன்னு நினைக்கிறோம். ரெண்டு காரணத்துக்காக தான் வாரிசு தேவை. என்ன ரெண்டு காரணம்? ஒன்னு, நம்ம ஒரு தள்ளாத வயது அடைஞ்சிருவோம், அந்த நேரத்தில் நமக்குன்னு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்தில் கஞ்சி ஊத்த மாட்டானா? அதுக்கு தான் நம்ம வந்து பிள்ளை எதிர்பார்க்கிறோம். நமக்கு வந்து ஒரு முதுமையே வராது, எப்பவுமே என்றும் 16 இருப்போம் எல்லாரும் படைச்சாண்டு வைங்க இறைவன், ஒருத்தரும் புள்ள கட்டி விரும்ப மாட்டோம். இப்படியே ஜாலியா இருக்க ஆசைப்பட்டுருவோம். நம்ம எப்பவுமே 20ஆவே இருப்போம், எப்போதும் 25 வயசாவே இருப்போம், அதுல முதுமையோ தளர்ச்சியோ சோர்வோ இருக்காதுன்னு சொன்னா எப்பவும் ஜாலியா நம்ம இருந்துட்டு போயிடலாமே, அப்படிதான் நம்ம ஆசைப்படுவோம். நமக்கு முதுமை தளர்ச்சி இயலாமை எல்லாம் வரும் பொழுது நம்மளுக்கு கஞ்சி ஊத்துறதா இருந்தா நமக்குன்னு ஒரு புள்ளை இருந்தா நம்ம பாசத்தை கொட்டி வளர்த்தால் அதுக்காக வேண்டியாவது கஞ்சி ஊத்த மாட்டானா? ஆனா பெரும்பாலும் ஊத்துறது இல்ல, அது வேற விஷயம். பெரும்பாலான பிள்ளைங்கள் வந்து முதியோர் இல்லத்துக்கு அனுப்பிடுறாங்க. ஆனா பிள்ளைய பெறவன் இப்படி இதுக்குதான் பெறான். பிள்ளை பெற ஆசைப்படக்கூடியவன் வந்து தன்னுடைய பிள்ளைகள் வந்து தன்னை கவனித்துக் கொள்வார்கள் என்று ஆசைப்படுகிறான். இப்ப கடவுள் வந்து முதுமையா இருப்பாரா? கடவுள் வந்து கிழவனாயிருவாரா? கடவுளுக்கு இயலாம போயிருமா? பின்ன எதுக்கு புள்ள அவருக்கு? எதுக்கு? இப்ப கடவுள் வந்து அவருக்கு முதுமை கிடையாது, அவருக்கு பலவீனம் கிடையாது, அவருக்கு இயலாமை கிடையாது அப்படின்னு நினைக்கும் பொழுது கடவுளுக்கு புள்ள தேவையில்லைன்னு ஆயிடுது.
இரண்டாவது ஒருவன் எதுக்காக வேண்டி பிள்ளை ஆசைப்படுறான்னு கேட்டா அவன் கஷ்டப்பட்டு சேர்த்த சொத்துக்கள் வந்து அவனிலிருந்து உருவானவருக்கு போய் சேரணும். நம்ம மரணித்துருவோம், மரணத்திற்கு பிறகு நம்ம சேர்த்த சொத்துக்கள் எல்லாம் கண்டவன் சாப்பிட கூடாது, நம்மிலிருந்து உருவான நம்மை பேர் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு உதவணும் என்பதற்காகத்தான் இரண்டாவது வந்து வாரிசுகளுக்கு ஒரு மனிதன் ஆசைப்படுகிறான். கடவுள் என்ன சாவ போறாரா? சாவ போறாருன்னு சொன்னா பிள்ளையை பத்தி விட்டுட்டு போகலாம், அந்த பிள்ளை வந்து அந்த இடத்தை எடுத்துக்கிடுவாரு. இப்ப கடவுள் எப்பவும் இருக்க போறாருங்கும் போது எதுக்கு? இந்த சூரியனுக்கு அவர் தான் முதலாளி, இந்த சந்திரனுக்கு அவர் தான் முதலாளி எஜமானு, இந்த பூமிக்கு அவர் தான் எஜமான், நம்ம அனைத்துக்கும் அவர் தான் சொல்லும் பொழுது அப்ப அதை ஆள்வதற்கு இன்னொரு ஆள் தேவையில்லை. அப்ப கடவுள்னு நம்ம ஒருவரை நினைச்சிட்டோம்னு சொன்னா அவருக்கு வந்து புள்ள குட்டி கிடையாது, மகன் கிடையாது, மகள் கிடையாது, இதெல்லாம் இல்லன்னு வச்சுட்டீங்கன்னு சொன்னா எந்த ரிலேஷன்ஷிப்பும் வராது. தாய் தந்தை இல்லன்னு இப்ப ஆயிடுச்சோ, அண்ணன் இருக்க முடியாது. தாய் தந்தை இருந்தா தானே ஒரு அண்ணன் தம்பி எல்லாம் வரும். தாய் தந்தை எப்ப கிடையாது முடிவு பண்ணிட்டீங்களோ, கடவுளுக்கு அண்ணன் இல்ல, கடவுளுக்கு அக்கா இல்ல, கடவுளுக்கு தம்பி இல்ல, கடவுளுக்கு தங்கச்சி இல்ல, கடவுளுக்கு தாய் மாமா இல்ல. தாய் இருந்தா தான் தாய் மாமா இருப்பாரு. கடவுளுக்கு மாமா இல்ல, கடவுளுக்கு சித்தப்பா இல்ல, கடவுளுக்கு ஒண்ணுமே இல்ல. கடவுள் கடவுள் தான். கடவுள்ங்கிறவர் வந்து எந்த உறவுக்குள்ளும் கட்டுப்படுத்த முடியாதவர் என்று உலகத்திற்கு இஸ்லாம் வந்து கடவுளை வந்து அறிமுகப்படுத்துகிறது. தேவையில்லை என்று சொன்னா அதுக்கு இவ்வளவு விளக்கம். அதே மாதிரி கடவுள் என்று ஒருவரை நம்புகிறோம் சொன்னா கடவுளுக்கு பலவீனம் இருக்கக்கூடாது. நமக்கு பலவீனம் இருக்கிறது. நம்ம எப்போ ஒரே மாதிரி இருக்க மாட்டோம். கொஞ்ச நாளைக்கு இது இளமையா இருப்போம், அப்புறமேல தளர்ந்து போயிருவோம், நோய் வரும், பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்போம். இப்படியான துன்பங்கள் எல்லாம் கடவுளுக்கு இருக்குன்னு வைங்க. அவர் கடவுளா? அவருக்கு வர்ற பலவீனத்தை அவர் தடுத்துக் கொள்ள முடியல, அவருக்கு வர்ற நோயை அவர் நீக்கிக் கொள்ள, நோய் வராம அவர் தடுத்துக் கொள்ள முடியல என்று சொன்னா அவர் எப்படி நம்ம நோயை நீக்குவாரு? அப்ப கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்புறோம் சொன்னா அவருக்கு நோய் வரக்கூடாது, அவருக்கு முதுமை வரக்கூடாது, அவருக்கு பலவீனம் வரப்போகக்கூடாது. போங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, நம்ம கடவுள்கிட்ட கேட்கிறோம், கடவுளே எனக்கு அதை கூட இதை கொடுக்கணும். அட போடா, இத்தனை வருஷமாச்சு நான் தளர்ந்து போயிட்டேன், இப்போ வந்து என்கிட்ட கேட்கறேன்னு சொல்ல முடியுமா? சொன்னா கடவுளா இருப்பாரா? கடவுள் வந்து எப்ப கேட்டாலும் என்ன கேட்டாலும் எதையும் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவராக இருந்தா தான் அது வந்து கடவுள் ஏத்துக்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இப்படியெல்லாம் இல்லாத ஒருத்தர் கடவுள் நம்புறது ஒரு பயனுமே இல்லை. நம்மள மாதிரி தான் கடவுள் இருக்கிறாரு, எல்லா வகையிலும் நம்மள மாதிரி தான் இருக்காருன்னு சொன்னா அவர் வந்து கடவுளா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல இப்படின்னு சொல்லி கடவுளுக்கு அந்த நோய், முதுமை, பலவீனம், வீக்னஸ் என்னென்ன இருக்குதோ, அசதி, மறதி, அசதியா இருக்கு. நம்ம ஒரு வேலை செய்யறோம், 4 மணி நேரம் 5 மணி நேரம் பேசுவோம், அதுக்கப்புறம் டயர்ட் ஆயிருவோம், உட்கார்ந்துருவோம். ஒரு அரை மணி நேரம் பேசுவாங்க, சில பேர் டயர்ட் ஆயிருவாங்க. ஒரு மணி நேரம் வேலை செய்வாங்க, டயர்ட் ஆயிருவாங்க. கடவுள் எப்படி டயர்ட் ஆயிருவாரா? டயர்டான அவர் எப்படி கடவுள் மீதி நேரத்தை யார் பாக்குறது? அப்புறம் கடவுள் ஒரு 8 மணி நேரம் வேலை பண்ணிட்டு 16 மணி நேரம் டயர்ட் ஆகிட்டாருன்னா 16 மணி நேரம் யார் உலகத்தை நிர்வகிக்கிறது? அப்ப 16 மணி நேரம் தானா இயங்கும்னா அப்ப 8 மணி நேரம் இயங்கிட்டு போகுது. அப்புறம் என் கடவுள்? அப்ப கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்புறோம்னு சொன்னா அவருக்கு வந்து அசதி எல்லாம் வரக்கூடாது. சோர்வு, அசதி, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா, வேலை கடுமையான வேலையா இருக்குது அப்படி எல்லாம் அவர் கொடி பிடிக்க கூடாது. யூனியன் ஆரம்பிச்சுக்கிட்டு ரொம்ப வேலை பழுவா இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவரு குள்ளையோமின் ஹோபிஷான், எல்லா நாளும் அவருக்கு வேலையில இருந்துகிட்டு இருக்கிறார். அதான் கடவுள். கடவுளுங்கிறவருக்கு வந்து எப்ப பார்த்தாலும் வேலை வேலை வேலை, ஒவ்வொரு வினாடியும் வேலை. நான் பேசுவதாக இருந்தால் நான் பேசுவதற்கான ஆர்டர் அவற்றில் தான் வந்துகிட்டு இருக்கிறது. அதே நேரத்தில் நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா அதற்கான உத்தரவு அவரிடமிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஒரு வினாடி வந்திருக்கிறது. நீங்கள் அசைகிறது, ஆடுவது, சிரிப்பது, பேசுவது, என்னென்ன செய்து கொண்டிருக்கிறீர்களோ அவ்வளவையும் அவருடைய கண்காணிப்புல இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று நம்ம நம்பும் பொழுது அப்ப கடவுளுக்கு சோர்வு கிடையாது. கடவுள் இருக்காரு. நம்ம ஒரு கோரிக்கை வைப்போம், அவர் 100 பேர் கோரிக்கை வச்சவன ஒரு 10 பேர் மறந்துட்டு, ஆமா நீ போன வருஷம் ஒரு இது கேட்டீங்கன்னு சொன்னார்னு வைங்க, மறந்துட்டாருன்னு வைங்க, இது கடவுளா? நம்ம மறந்துடுறோமா இல்லையா? ஒருத்தர் நம்மள்ட்ட கேட்பாரு, அடுத்த நாள் பார்த்து அன்னைக்கு ஒரு 10 ரூபா கேட்டீங்களா நான் மறந்துட்டேன் அப்படி சொல்றோமா இல்லையா? இது கடவுளுக்கு லாய்க்கு இல்ல. கடவுள் மறக்க கூடாது. கடவுளுக்கு எப்படி சோர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி கடவுள் என்று நம்ம ஒருத்தர் நம்பிட்டோம்னு சொன்னா கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, எப்பவும் ஞாபகத்தில் இருக்கணும். என்னென்ன விஷயங்கள் இருக்கிறதோ எல்லாமே கடவுளுக்கு வந்து நினைவுல இருந்து கொண்டே இருக்கணும். அதே மாதிரி கடவுள் தூங்கக்கூடாது. தூங்குற நேரத்தில் யார் உலகத்தை நிர்வகிக்கிறது? தூங்குற நேரத்தில் கேட்கிற பிரார்த்தனைகளை யார் ஏத்துக்கிறது? 24 மணி நேரம் நம்ம இரவுல மட்டும் நம்மளும் தூங்கிடுவோம், அவரும் தூங்கிடுவார்னா நமக்கு இரவா இருக்கும்போது உலகத்துல பாதி உலகத்துக்கு பகலா இருக்குமே, அவன் எங்க போய் கேட்பான்? அதனால கடவுளுங்கிறவருக்கு தூக்கம் இருக்கக்கூடாது, கடவுள் தூங்கக்கூடாது, கடவுளுக்கு அசதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு மறதி இருக்கக்கூடாது, கடவுளுக்கு நோய் இருக்கக்கூடாது, கடவுளுக்கு முதுமை இருக்கக்கூடாது, கடவுளுக்கு மரணம் இருக்கக்கூடாது. இப்படி ஒரு சூப்பர் பவராக கடவுளை நீங்கள் நம்புங்கள். இப்படி நம்பினா என்ன ஆகும்? இந்த மாதிரி நம்ம நம்பிட்டோம் சொன்னா மதத்தின் பெயரால் நம்மளை யாரும் சுரண்ட முடியாது. அவன் சூப்பர் பவர், அவன் தூங்குறது இல்ல, அவன் எந்த நேரமும் நம்மளை கண்காணிச்சுட்டு இருக்கான் நீங்க நினைச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்க தேவைகளை நேரடியாக கடவுள்கிட்ட கேட்கலாம். ஏன்னா அவன் தான் எல்லாரும் விளங்கும் அவருக்கு.
அவர் தான் எல்லாம் தெரியுமே. எந்த பாஷையெல்லாம் கேட்கறது அவசியம் கிடையாது. எந்த பாஷையிலையும் கேட்கலாம், எந்த நேரத்திலையும் கேட்கலாம், யாரு வேண்டாலும் கேட்கலாம், எல்லாத்தையும் அவர் கண்காணிப்பார் என்று ஒரு நினைக்கக்கூடிய நேரத்தில் கடவுளுக்கும் மனுஷனுக்கு மத்தியில் உள்ள ஒரு நெருக்கம் அதிகரிக்குது. இது உலகத்துக்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுளை பற்றிய சித்தாந்தம். இப்படி விளக்கமாக விரிவாக எந்த சமயங்களிலும் கடவுளை பற்றி குறிப்பிடப்படவில்லை. கடவுள் ஒருத்தர் வேணா சொல்லியிருப்பாங்களே தவிர இப்படி விரிவாகவும் விளக்கமாகவும் கடவுள்ங்கிற பெயர்ல வரக்கூடிய எல்லா விதமான சுரண்டலையும் அடைச்சி கடவுள்னா எல்லா வகையிலும் நம்மளை விட்ட மேம்பட்டவராக இருக்கணும் சொல்லக்கூடிய ஒரு சித்தாந்தம், ஒரு சிறப்பான ஒரு சித்தாந்தம் என்று இஸ்லாம் உலகத்துக்கு முன்வைக்கிறது. அடுத்து என்ன சொல்லுதுன்னு கேட்டா, இந்த கடவுள் நிறைய இருக்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க பாருங்க, அதை இஸ்லாம் மறுக்கிறது. நீங்க எப்ப கடவுளை சூப்பர் பவர் நினைச்சிட்டீங்களோ அப்ப கடவுளுடைய இலாக்காவை பிரிச்சு கொடுக்க தேவையில்லை. எந்த கடவுள் படைக்கிறாரோ அவரை அதை காக்கவும் செய்வார், எந்த கடவுள் காக்கிறாரோ அவரை அழிக்கவும் செய்வார். அழிக்கிறது அவர்தான், காக்கிறது அவர்தான், படைக்கிறது அவர்தான். எல்லா விதமான காரியங்களை செய்யறது எல்லா இலாக்காவும் அவர் கையில் தான் இருக்கிறது. அங்க அமைச்சர்களோ மந்திரிகளோ தனிப்பட்ட அதிகாரம் படைத்தவர்களோ யாருமே இல்ல அப்படின்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் பல கடவுள்ங்கிற நம்பிக்கைக்கு இடமே இல்லாம போயிடுது. அவருக்கே எல்லாம் முடியும் பொழுது எதுக்கு மந்திரி, எதுக்கு ஒரு நாட்டில் அமைச்சரவை ஏற்படுத்துறாங்கன்னு சொன்னா ஒரு பிரதமருக்கு அவளையும் கவனிக்க முடியாது, ஒரு முதலமைச்சருக்கு அவளையும் கவனிக்க முடியாது, ஒரு மாவட்ட கலெக்டருக்கு அவளையும் கவனிக்க முடியாது. அதனாலதான் கீழே அவருக்கு கீழே அவர், அவருக்கு கீழே இவர், இவருக்கு கீழே அவர் என்றெல்லாம் சில ஏற்பாடுகளை நம்ம மனித குலம் செய்து வைத்திருக்கிறோம். கடவுள் அப்படியா? அவருக்கு தனித்து எல்லா காரியத்தையும் செய்ய முடியும். நான் பேசுறேன் கேட்க முடியும், நீங்க பேசுறேன் கேட்க முடியும், உலகத்தில் எந்த மூலையில் என்ன நடந்தாலும் அவரால் பார்க்க முடியும் என்று சொல்லும் பொழுது கடவுளுக்கு அமைச்சரோ இலாக்காக்களை பிரிச்சு கொடுக்கிறதோ கிடையாது. எல்லா இலாக்காவும் அவர் கையில தான். உணவு இலாக்கா அவர் கையில, மழை அவர் கையில, நோய் நொடியை கொடுக்கிறது அவர் கையில, நீக்கிறது அவர் கையில, செல்வத்தை தருவது அவர் கையில, அதை எடுக்கிறது அவருடைய கையில, முதுமை அடைய செய்வது அவர் கையில, பிறக்க செய்வது அவர் கையில, மரணிக்க செய்வது அவர் கையில, எல்லாமே அவருடைய கையில. அப்படி ஒரு சூப்பர் பவரா இருக்கிறார் நம்ம நம்பிடும் பொழுது பல கடவுள்ங்கிற பெயர்ல நம்ம பிரிய தேவையில்லை. மனிதன் எதனால பிரியனா நீங்க நினைக்கிறீங்க? கடவுள் அதிகமாக அதிகமாக மனிதர்கள் பிளவு ஏற்படும். மனிதர்களுக்கு மத்தியில் இது ஏன் கடவுள், இது தமிழ் கடவுள், இது மலையாள கடவுள், இது இந்திய கடவுள், இது அமெரிக்க கடவுள் ஆக்கிட்டு போனோம்னா நம்மளும் பிரிக்கிறோம். கடவுள் மட்டும் பிரிய மாட்டாரு, அந்த கடவுளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மக்களும் பிரிவோம். எல்லா மக்களுக்கும் அமெரிக்கனா இருக்கட்டும், தமிழனா இருக்கட்டும், கன்னடனா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், முஸ்லீமா இருக்கட்டும், கிறிஸ்தவனா இருக்கட்டும், ஒரே ஒரு கடவுள் தாப்பா எல்லாருக்கும் சொல்லி அந்த மாதிரி ஒரு சூப்பர் பவராக நம்ம ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னா நமக்கு மத்தியில் உள்ள பிளவுகளும் வேறுபாடுகளும் குறையும் என்பதற்காக வேண்டி இந்த பல கடவுள் நம்பிக்கையை ஒழிப்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது அவர் சூப்பர் பவர், எல்லா சக்தியையும் அவர் தன் கைவசத்தில் வைத்திருக்கிறாரு. அது மாதிரி இஸ்லாம் பல கடவுள் நம்புகிற இந்த வாதத்தை கடுமையா மறுக்கவும் செய்கிறது. இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம், இந்த உலகம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா ஒரு சீரா இயங்குகிறது. எந்த அளவுக்கு சீரா இயங்குகிறது? இன்னைக்கு 11ஆம் தேதி பெங்களூர்ல 6:50க்கு சூரியன் மறையுது அப்படின்னு நம்ம இன்னைக்கு சொல்ல முடியும். இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு 11ஆம் தேதி மே 11ஆம் தேதி 6:50க்கு சூரியன் மறையுது என்பதை ஒரு 25 வருஷத்துக்கு முந்தைய நம்மளுக்கு சொல்ல முடியும். இந்த வருஷத்துல 2003ல அப்ப 5வது மாசத்துல 11ஆம் தேதி 6:50க்கு பெங்களூர்ல சூரியன் மறையும், 6:40க்கு சென்னையில மறையும், 6:35க்கு மதுரையில மறையும், என்று 7 மணிக்கு டெல்லியில மறையும் என்று சொல்லி ஒவ்வொரு ஊர்ல எப்ப மறையும் நம்ம கணிச்சு சொல்றோம். எதனால கணிச்சு சொல்றோம்? அப்படி ஒரு சிஸ்டமா இயங்குறதுனால சொல்ல முடியுது. சூரியனுடைய அந்த சுழற்சியும் பூமியுடைய சுழற்சியும் அதனுடைய வேகமும் அது சுழல்கிற திசைகளும் ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு சிஸ்டமா இருக்கிற காரணத்தினாலதான் இந்த பெங்களூர்ல கண்டிப்பா 6:50க்கு தான் அது மறையும் நம்ம முன்னாடியே சொல்றோம். நம்ம முன்னாடியே சொல்வது எதை காட்டுதுன்னு கேட்டா அப்படி அமைக்கப்பட்டிருக்கிறத காட்டுகிறது. ஒருவர் வண்டி ஓட்டுறாரு, கார் ஓட்டிட்டு இருக்கிறாரு, 60ல போனார்னு வைங்க, 60 தான், 65க்கு போக மாட்டாரு, 55க்கு வர மாட்டாருன்னு வைங்க. அப்ப ஒரு 300 கிலோமீட்டர் உள்ள தூரத்தை 5 மணி நேரத்துல கடப்பார் நம்ம சொல்ல முடியுமா இல்லையா? 60லயே பிடிச்சுக்கிட்டே போறாருன்னு சொன்னா இது 5 மணி நேரத்தில் ஒரு போய் சேருவார்னு சொல்ல முடியும். 60ல போறாரு, திடீர்னு 40க்கு வர்றாரு, திடீர்னு 30க்கு போறாரு, திடீர்னு 100க்கு போறாருன்னு வைங்க, இவன் எப்ப போய் சேருவான் எவனுக்கு சொல்ல முடியாது. ஒருத்தன் வண்டி எடுத்துக்கிட்டு 100ல போறான், திடீர்னு 130க்கு ஓடுறான், அப்புறம் 40க்கு வர்றான், அப்புறம் 20க்கு வர்றான், இப்படி ஒரு வண்டி ஓட்டுறான் ஒருத்தன் வைங்க, இவன் எவ்வளவு நேரத்தில் ஒரு 300 கிலோமீட்டர் கடக்குவான் எவனுக்கு சொல்ல இயலாது, அவனுக்கு சொல்ல இயலாது. ஓட்டிட்டு இருக்கான் பாருங்க, அவனுக்கே சொல்ல இயலாது. அப்ப அந்த வண்டி சீரான ஒரு சிஸ்டமேட்டிக்கா போகும் பொழுதுதான் இது இவ்வளவு நேரத்தில் இங்க அடையும், இத்தனை கிலோமீட்டர்ல அந்த இடத்துல நிப்பாரு, இத்தனை கிலோமீட்டர்ல அங்க போய் நிப்பாரு, இத்தனை கிலோமீட்டர்ல இத்தனை மணி நேரத்தில் அவர் எல்லையை போய் சேருவார் என்று சொல்ல முடியும். அப்ப இந்த அல்லாஹ் படைத்திருக்கிற, கடவுள் படைத்திருக்கிற இந்த பூமி, சூரியன், சந்திரன் எல்லாத்தையும் எடுத்துக்கிறங்க, ஒரு சிஸ்டம் இருக்கு. இன்னைக்கு புதன்
புதன்கிற ஒரு கிரகம் சூரியனுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய கிரகம் பல கோடி மைல்களுக்கு மேல இருக்கு. நம்ம இருந்து எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பல கோடி மைல்களுக்கு அப்பால இருக்கக்கூடிய ஒரு புதன்கிற ஒரு கிரகம், நம்முடைய சந்திரனை விட பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம், ஒரு கடுகு அளவுக்கு இருக்கிறது இன்னைக்கு பாக்குறோம். போன புதன்கிழமை காட்டினாங்க உலகம் பூரா. அந்த புதன்கிற கிரகம் அந்த சூரியனை கடந்து செல்கிறது. அது ஒரு 5 மணி நேரத்தில் அது கடந்து முடிக்குது. அது நடுப்பகுதியை கடக்கல, அப்படி ஓரத்தில் அப்படி கடந்து போகுது. அப்ப அந்த சூரியனுடைய வெளிச்சத்திற்கு மத்தியில கரும்புள்ளியாக ஒரு கடுகு அளவு விட சின்னதாக அது கடந்து செல்வதை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதை ஓடிக்கொண்டிருக்கும் போது 5 மணி நேரமும் கோளரங்கங்கள்ல அரசாங்கத்திலிருந்து எடுத்துக்காட்டி மக்கள் எல்லாம் பார்ப்பதற்கான ஏற்பாடுகள் பண்ணி வச்சிருந்தாங்க. டிவியில இருக்கிறவர்கள் டிவியில பார்த்திருப்பீங்க, தொலைக்காட்சியில. இந்த ஒரு சின்ன ஒரு கடுகு அளவு இருக்கிற அந்த கோள் இத்தனை மணி 10:20 கரெக்டா சூரியனுடைய புள்ளியில நுழைகிறது. சூரியனுடைய அந்த இதுல நுழைகிறது என்று சொல்லுகிறான். அது ஒரு 4.25 மணி நேரத்தில் கடந்து முடிச்சிருதுங்கிறது சொல்றான். எப்படி சொல்ல முடிஞ்சது? ஒரு 100 வருஷத்துக்கு 5-6 தடவை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, ஒரு 20-25 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த கடத்தல், பூதன் சூரியனை கடக்குதல் என்ற அந்த ஒரு நிகழ்ச்சி கடந்து கொண்டுதான் இருக்கிறது. நம்ம பூமிக்கு நேராக கடக்கிறது, நம்ம பார்வையில படுற விதமாக கடக்கிறது இருக்கு பாருங்க. இது 100 ஆண்டுக்கு ஒரு 5 தடவை நடக்கும். இதை கரெக்டா கணக்கு பண்ணி இத்தனை மணிக்கு இத்தனை வினாடிக்கு அது நுழையும், இத்தனை வினாடிக்கு வெளியேறும் சொல்றான்னு சொன்னா எப்படி சொல்ல முடிஞ்சு? அதனுடைய ஓட்டம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வேகம் அது இருக்கிறதுனால இவன் நிர்ணயிக்கிறான். அப்படிதான் சொல்லணும். அவன் நிர்ணயிச்சபடி இருக்கல, அது இருக்கிறது. அப்படி இருக்கிற காரணத்தினால இவனால் அது நிர்ணயிக்க முடிகிறது. இப்படி சிஸ்டமேட்டிக்கா செய்வதாக இருந்தால் ஒரே ஒருத்தனுடைய ஆர்டர்ல இது இயங்கணும். பல கடவுள் இருந்தால் இப்படி சிஸ்டமா இயங்க முடியாது. இஸ்லாம் சொல்லுகிறது, உலகத்துல பல கடவுள் இருந்தார்னு வைங்க, நாசமா போயிரும் உலகம். பல கடவுள் இருக்காரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு ஒரு கடவுள் இருக்காரு, கர்நாடகத்துக்கு ஒரு கடவுள் இருக்கிறார். இப்ப நமக்கு காவிரி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. இப்ப தமிழ் கடவுள்கிட்ட நம்ம எல்லாம் கேட்கிறோம், கடவுளே தண்ணியை கொண்டு வாண்டு. இங்க கன்னடத்து மக்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? கன்னடத்து கடவுள்கிட்ட கேட்பாங்க, கடவுளே தண்ணி விட்டுறாதே, எங்களுக்கு வேணும். இப்ப தண்ணி விடுவதா இல்லையா? இப்ப என்ன நடக்கும்? தண்ணி வருமா வராதா? சண்டை, கடவுளுக்கு இப்ப சண்டை. இந்த கடவுள் விட சொல்லுவாரு, அந்த கடவுள் விடாதேம்பாரு. கடைசியில் அடிச்சுக்கிட்டு கடவுள் தான் செத்து, ஒரு கடவுள் தோத்து போயிருவாரு. அப்ப தோத்து போற ஒரு கடவுளா இருக்க முடியுமா? அதனால என்ன செய்யணும்னு கேட்டா, ஒரு கடவுள் இருந்தா தான் இவ்வளவு அழகா இவ்வளவு அற்புதமா ஒரு செட்டப் இருக்க முடியும். ஒரு தமிழ்நாட்டுக்கு 2 முதலமைச்சர் தான் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க, உருப்படுமா? ஒரு இந்தியாவுக்கு 2 பிரதமர் இருந்தா, துணை பிரதமர் போட்டாலும் அடிக்கிற மாதிரி வருது பல நாடுகள்ல. நேரடியா சம அதிகாரத்தில் சம அந்தஸ்துல 2 பிரதமரை போட்டு விட்டீங்கன்னு வைங்க. ஏங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க? ஒரு கல்லூரிக்கு 2 முதல்வர் இருந்தா, ஒரு சங்கத்துக்கு 2 தலைவர் இருந்தா முடியாது, பெரிய பிரச்சனை ஆகி போயிடும். அதனால எந்த ஒரு சிஸ்டமும் ஒழுங்காக போவதாக இருந்தால் ஒரே ஒருவனுடைய ஆர்டர்லையும் ஒரே ஒருவனுடைய உத்தரவுலையும் இயங்கினால்தான் அது ஒழுங்காக போய் கொண்டிருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில் நீங்க சிந்திச்சு பார்க்கும் பொழுது இந்த உலகம் இயங்குறது அவ்வளவு அற்புதமா இயங்குறது. ஒரு கண்ணா பின்னால இயங்கல. ஒரு நாளைக்கு இந்த பக்கம் உதிச்சு, ஒரு நாளைக்கு அந்த பக்கம் உதிச்சு, ஒரு நாளைக்கு 8 மணிக்கு சூரியன் உதிச்சு, ஒரு நாளைக்கு நள்ளிரவு 12 மணிக்கு உதிச்சு, ஒரு நாளைக்கு பகல் புரியா உதிக்குது. ஒரே மாதிரியான சீரா. கோடை எப்போ வருமோ முன்னாடி நம்ம சொல்ல முடியுது, குளிர்காலம் எப்போ வரும் அதை சொல்ல முடியுது. இதான் சீசன் என்று நமக்கு முன்னாடி தீர்மானிக்க முடியுது. இது அன்சீசன் முன்னாடி நமக்கு சொல்லிட முடியுது. இதெல்லாம் ஏன் சொல்ல முடியுதுன்னு கேட்டா, இந்த உலகம் சீரா இயங்கி கொண்டிருக்கிறது. சீரா இயங்கின காரணத்தினாலதான் நம்ம சொல்றோம் இது ஒருத்தன் செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஒரே ஒருத்தனுடைய ஆர்டர்ல இந்த உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. சரி, இப்படி நம்புறது எதுக்கு? சடங்குக்கு நம்ப கூடாது. இப்படி எல்லாம் ஒரு சூப்பர் பவர் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறான் என்று நம்ம நினைக்கும் பொழுது நாம ஒழுங்கா நடப்போம். எதுக்கா இந்த நம்பிக்கை? நம்பிக்கையில என்ன நன்மை யோசிக்கணுமா இல்லையா? நம்மள ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அவன் எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கிறான்? அவன் கண்ணில் நமக்கு மண்ணு தூவ முடியாது, அவனை ஏமாத்த முடியாது, அவனுக்கு தெரியாம அவனை நடக்கலாம் முடியாது, இடைத்தரகர் வச்சுலாம் அவனை ஏமாத்திர முடியாது, லஞ்சம் கொடுத்து அவனை ஏமாத்திர முடியாது. அவனுக்கு தெரியாமல் ஒரு அணுவு கூட அசையாது என்று நம்ம நம்பக்கூடிய நேரத்தில் நம்ம தப்பு செய்யறதுக்கு யோசிப்போம். ஆகா, நம்ம தப்பு செஞ்சா உலகத்தை ஏமாத்திரலாம், போலீஸை ஏமாத்திரலாம், சட்டத்தை ஏமாத்திரலாம், நீதிபதிகளை ஏமாத்திரலாம், ஆனால் நம்மை படைத்த இறைவனை ஏமாற்ற முடியாது அப்படின்னு நம்ம நினைக்க ஆரம்பிக்கும் பொழுது எல்லா மனிதர்களுமே நல்லவர்களாக ஒரு நேர்மையாக நடக்கக்கூடியவர்களாக நம்ம மாறிடுவோம். இது உலகத்துக்கு கிடைக்கக்கூடிய ஒரு கிஃப்ட் அப்படிங்கிறது தான் இஸ்லாம் உலகத்துக்கு சொல்லக்கூடிய ஒரு செய்தி. நிறைய செய்திகள் சொல்லுகிறது. கடவுளை பற்றி சொல்லுகிற இந்த செய்தியை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி உரை நிகழ்த்துவதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி இல்ல.
உங்களுடைய கேள்விகளுக்கு விளக்கம் தருவதற்காக ஏற்படுத்தப்பட்டதுனால இந்த அறிமுக உரையை நான் இதோடு சுருக்கமாக முடித்துக் கொண்டு இப்ப நம்ம கேள்விக்குள்ள நுழைறதுக்கு முன்னாடி அது சம்பந்தமான சில முக்கியமான சில விதிமுறைகள், சில ஒழுங்குகளை நீங்கள் கடைபிடிக்கணும். என்ன ஒழுங்குன்னு கேட்டா, இந்த நிகழ்ச்சியில முஸ்லீம்கள் யாருக்கும் கேள்வி கேட்க அனுமதி கிடையாது. இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லீமும் கேள்வி கேட்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஏன்னு கேட்டா அவர்கள் கேள்வி கேட்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. தனியா கேட்டுக்கலாம், பள்ளியாசல போய் கேட்டுக்கலாம். அவர்களுக்கு அந்த அறிந்து கொள்வதற்கான சான்ஸ் நிறைய இருக்கிற காரணத்தினால முஸ்லீம் ஆண்களுக்கோ முஸ்லீம் பெண்களுக்கோ கேள்வி கேட்பதற்கு இந்த அரங்கத்தில் அனுமதி கிடையாது. முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் இங்கே கேள்வி கேட்க அனுமதிக்கப்படுவார்கள். முதலாவது ஒழுங்கு. அதனால முஸ்லீம்கள் யாரும் கேட்கக்கூடாது. இரண்டாவது ஒழுங்கு என்ன என்று கேட்டால், இந்த கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எந்த தயக்கமும் இல்லாம நீங்க கேள்வி கேட்கணும். எங்களை திட்டுற மாதிரி கூட நீங்க கேட்கலாம், நாங்க வருத்தப்பட மாட்டோம். கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி கூட நீங்கள் கேள்வி கேட்கலாம், அதற்கான உரிமை உங்களுக்கு இருக்கிறது. இதெல்லாம் காட்டுமிராண்டித்தனமா இருக்குது என்று கூட நீங்க சொல்லலாம். இஸ்லாத்தினுடைய ஒரு சட்டத்தையோ ஒரு கொள்கையை எடுத்துக்கொண்டு இதெல்லாம் இந்த காலத்து பொருந்தாது, நாங்க வருத்தப்படணும் எனக்கு இந்த சபையில கேட்கிற வருத்தப்படவே மாட்டோம். இதான் கேட்கிற இடம். எந்த இடத்துல நம்ம டிஸ்கஷன் பண்றோமோ அந்த இடத்தில் தான் கேட்க வேண்டும். அதனால இங்க கேள்வி கேட்கக்கூடியவர்கள் எந்த கேள்வி வேண்டாலும் கேட்கலாம், எப்படி வேண்டாலும் கேட்கலாம். இது செட்டிங் கிடையாது. இந்த கேள்வி நீங்க கேளுங்க, அந்த கேள்வி நீங்க கேளுங்க செட்டிங் பண்ணிட்டு நடத்துற நிகழ்ச்சி கிடையாது. யாரு கையெழுத்துக்குறீங்களோ உங்களுக்கு மைக்கு வரும். நீங்க என்ன கேட்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, என்ன வேண்டாலும் கேளுங்க. நீங்க அப்படித்தான் இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறதே தவிர முதல்ல கேள்வியை சொல்லி தந்து அந்த கேள்வி நீங்க கேளுங்க, நீங்க இந்த கேள்வி கேளுங்க, அப்படி நடத்தப்படுற நிகழ்ச்சி கிடையாது இது. அதனால எந்த கேள்வி வேண்டுமானாலும் எந்த தயக்கமும் இல்லாம, எந்த துணியிலையும், எந்த தோரணையிலையும், எந்த முகபாவத்தோடும் நீங்கள் கேட்க அனுமதிக்கப்படுகிறீர்கள். இதை இரண்டாவது விளங்கிக் கொள்ளணும். இப்படி முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் கேள்வி கேட்கும் பொழுது முஸ்லீம்கள் சைடுல இருந்து யாரும் நீங்கள் பதில் சொல்லக்கூடாது. நான் தான் பதில் சொல்லுவேன். அங்கே இருந்துகிட்டு நீங்க பதில் சொல்வது, அங்கே இருந்துகிட்டு நீங்க சிரிக்கிறது, அங்கே இருந்து இதெல்லாம் ஒரு கேள்வியாங்கிற மாதிரி ஒரு மாதிரியா ஒரு விஷம சிரிப்பு பார்க்கிறது ஒரு பார்வையாளர், அதெல்லாம் நடக்கக்கூடாது. மௌனமாக பார்வையாளராக மட்டும்தான் முஸ்லிம்கள் இருக்கணுமே தவிர எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றது என்னை சேர்ந்தது, நீங்க யாருமே பதில் சொல்லக்கூடாது என்பது, உங்களுடைய எந்த ரியாக்ஷனையும் காட்டக்கூடாது என்பது முஸ்லிம்களுக்கு சொல்லப்படக்கூடிய முக்கியமான ஒரு இது. அப்படி முஸ்லிம்கள் யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னு சொன்னா அவங்கள வெளியேற்றிடுவோம். அந்த அளவுக்கு நீங்க சுதந்திரமாக முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இந்த நிகழ்ச்சியில கேள்வி கேட்கலாம். அடுத்தபடியாக முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நிறைய சகோதரர்கள் வந்திருக்கிறார்கள். ஒரு கேள்விக்கு ஒரு 10 நிமிஷம் ஆகலாம், 15 நிமிஷம் ஆகலாம். இப்படி எல்லாம் நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஒரு 30-35 கேள்விகளுக்கு தான் ஒரு 4 மணி நேரத்தில் பதில் சொல்ல முடியும். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு ஆள் 10 கேள்வி கேட்டார்னு வைங்க, அவருக்கே மொத்த நிகழ்ச்சி நடத்தின மாதிரி போயிடும். அதனால ஒரு ஆள் ஒரு கேள்வி தான் கேட்கணும். ஒரு ஆள் 2-3 கேட்டீங்கன்னு சொன்னா எல்லா சகோதரர்களுக்கும் வாய்ப்பு வேணும். கேள்வி கேட்கணும் வந்திருக்கிறாங்க, அதனால நான் பாட்டுக்கு எழுதிட்டு வந்திருக்கேன் வரிசையா வாசிக்கின்னு வைங்க, அது மற்ற பேருடைய வாய்ப்புகளை ஒருத்தர் 30 வாசிட்டு உட்கார்ந்தாருன்னு சொன்னா அப்ப அவருக்கு தான் நான் பதில் சொல்லிட்டு நிக்கணுமே தவிர மீதி சகோதரர்கள் தான் அவங்க நம்ம கேள்வி வரலையே என்று வருத்தப்படுவாங்க. அதனால நிறைய கேள்வி வச்சிருக்கக்கூடியவர்கள் அந்த கேள்வியில எது ரொம்ப வெயிட்டா உங்களுக்கு தெரிகிறதோ, எது ரொம்ப கடுமையான கேள்வியாக தெரிகிறதோ அந்த கேள்வியை கேளுங்க. நீங்க 10 கேள்வி வச்சிருந்தா கூட மீதி 9 கேள்வி வேற யாரும் கேட்கத்தான் போறாங்க. இஸ்லாத்தை பற்றிய கேள்விகள் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. நீங்க தான் கேட்க மாட்டீங்களே தவிர இந்த கேள்வி நிச்சயமா யாராவது ஒருவர் கண்டிப்பா கேட்கத்தான் போறார். அதனால ஒருவர் ஒரு கேள்விதான் தயவு செய்து கேட்கணும். நீங்க 2 கேள்வியோ 3 கேள்வியோ கேட்டீர்களே ஆனால் மைக்கு கிடைச்சோன்னு கேட்பீங்க, அது படிக்கவா முடியும்? கேட்கிற வரைக்கும் விடத்தான் செய்யணும். அப்ப 2 கேள்வியோ 3 கேள்வியை கேட்டீர்களே ஆனால், அதுக்கு மேல கேட்டீர்களே ஆனால் முதல் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். அது 2-3 கேட்டீங்கன்னு வைங்க, நாம பதில் சொல்வது எதுக்கு மட்டும் தான் சொல்லுவோம்? முதல் கேள்விக்கு மட்டும்தான் பதில் சொல்லுவோம். அதனால தயவு செய்து ஒண்ணு கேட்டு எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுப்பதற்கு நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டு இப்ப நுழைகிறோம். கேள்வி கேட்கலாம், யார் வேண்டாம் கொண்டு போகலாம். ஐயா, முஸ்லீம் சகோதரர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். முஸ்லீம் அல்லாத நம் சகோதரர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே வாலண்டியர்ஸ் உங்களை கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தயவு செய்து உங்களுடைய சீட்டுகளை காலி பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். தயவு செய்து மேல போகலாம். வெளியில இடம் இருக்கு, வெளியில ரிலே இருக்கு, பார்க்கலாம். என்னுடைய பேர் மனோகரன், நான் பெங்களூர் வாசி. என் பேர் மனோகரன். நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் தமிழ்நாடா இருந்தாலும் கூட பெங்களூர்ல 42 வருஷங்கள் ஆகிவிட்டன. என்னோட தாயகம் கர்நாடகமே. இப்போது நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால்,
கிறிஸ்தவர்கள் கூட பழைய ஏற்பாட்டில் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் சொல்ற பழைய ஏற்பாட்டில் யெகோவான்னு ஒருத்தர் வராரு. யெகோவாவுக்கும் அல்லாவுக்கும் என்ன வித்தியாசங்கள், ஒற்றுமை வேற்றுமை இவைகளெல்லாம் என்ன இருக்கின்றன? அதோட இயேசு கிறிஸ்து, இயேசு முஸ்லிம் நபின்னு சொல்றாரு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்து 500 ஆண்டுகளுக்கு பிறந்த முகமது நபி பிறந்தார்கள். பழைய புதுசுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி இருக்கணும்னு சொல்லுவாரு, பழசுக்கு மதிப்பு கம்மி இருக்குன்னு சொல்லுவாரு. ஆனா உலகத்தில் இப்ப பார்த்தா இஸ்லாத்தை விட கிறிஸ்தவம் தான் அதிகமா வளர்ந்துன போது. இதுக்கு வேண்டிய காரணங்கள், அது யெகோவாவுக்கு அல்லாஹ்வுக்கு வேண்டிய காரணங்கள். இது இஸ்லாம் வளராததுக்கு என்ன காரணங்கள் இந்த கொஞ்சம் தெளிவுபட சொன்னீங்கன்னாக்கா, வித் ஆதாரத்தோட. நீங்க என்ன சொல்ல போறீங்க, நான் குர்ஆனை வச்சு அதே நான் கன்ஃபார்ம் பண்ணணும், அந்த மாதிரி உறுதியான ஆதாரத்தோட சொன்னீங்கன்னாக்கா எனக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லுங்க. வணக்கம். அதாவது ஐயா முருகேசன் தான் சொன்னீங்க, மனோகரன் ஐயா மனோகரன் அவர்கள் ரொம்ப அழகான ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதாவது பழைய ஏற்பாட்டில் கிறிஸ்தவ மதத்தினுடைய வேதமாக இருக்கக்கூடிய பழைய ஏற்பாட்டில் இறைவனை கடவுளை யெகோவா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் அல்லாஹ் என்று சொல்கிறீர்கள். இந்த யெகோவா என்பதற்கும் அல்லாஹ்வுக்கு என்ன வேறுபாடு, என்ன ரெண்டும் ஒண்ணுதானே வேறையா அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு கேள்வி. அதை ஒட்டி ஒரு கேள்வி, 2 கேள்வி தான் கேட்டிருக்காங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி மாதிரி கேட்டுட்டாங்க, நம்ம திறமையா நினைச்சிட்டாங்க. ஒரு கேள்வி மாதிரி 2 கேள்வி கேட்டுட்டாங்க. அப்ப அந்த 2வதுக்கு நான் வர்றேன். முதல்ல விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். திருமறை குர்ஆன் அரபு மொழியில் அருளப்பட்ட ஒரு வேதம், பிலிசானின் அரபியின் முபீன். இது அரபு மொழியில் அருளப்பட்ட வேதம் என்று திருமறை குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கிறது. குர்ஆன் அரபு மொழியில் இருக்கிறது. நபிகள் நாயகத்துக்கும் அரபு மொழி தான் தெரியும், வேற மொழி அவங்களுக்கு தெரியாது. அதனால அரபு மொழியில் அருளப்பட்டுச்சு. இப்ப அரபு மொழியில் அருளப்பட்ட வேதத்துல அல்லாஹ் என்று இறைவனை பற்றி கடவுளை பற்றி கூறப்பட்டிருக்கிறது. இந்த அல்லாஹ் என்பது அரபு மொழியில உள்ள ஒரு சொல், வேற மொழியில கிடையாது. தமிழ் மொழியில் அல்லாண்டு ஒரு சொல்லு கிடையாது. கன்னட மொழியில உங்களுக்கு அல்லாண்டு ஒரு சொல்லு கிடையாது. முஸ்லீம்களா இருந்தார்களே ஆனால் கன்னட முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்திக்கிறாங்க. முஸ்லீம்களா இருந்தால் தமிழ் முஸ்லீம்களும் அல்லாண்டு பயன்படுத்துவாங்களே தவிர அந்த மொழியில அந்த சொல்லி இருக்குதான்னு கேட்டா கிடையாது. உருதுல கிடையாது, இந்தியில கிடையாது, சமஸ்கிருதத்துல கிடையாது, பார்சி மொழியில கிடையாது, ஆங்கிலத்துல கிடையாது அல்லாங்கிற சொல். இப்ப அல்லாஹ் என்ற சொல் அரபு மொழியில உள்ள சொல். ஒரே ஒரு கடவுளை குறிப்பதற்காக வேண்டி சூப்பர் பவர், இப்ப கடவுளை பத்தி அறிமுகப்படுத்தினீங்க இல்லையா, இவ்வளவு இலக்கணத்தோடு உள்ள கடவுளை குறிப்பதற்காக வேண்டி அரபு மொழியில் பயன்படுத்தின சொல்லுதான் அல்லாஹ் என்பது இல்லையா. அதைத்தான் எல்லா மொழியிலையும் சொல்லணும்னு சட்டம் ஒண்ணும் கிடையாது. கடவுள் ஒரு கடவுளுக்கு உங்களுக்கு தமிழ்ல அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே ஆனால் அந்த சொல்லை நீங்கள் கடவுளுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம். மலையாளத்தில் அதுக்கு மாதிரியான ஒரு சொல்லு கிடைக்குமே ஆனால் அந்த சொல்லை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஒமா அர்சல்னா மிர் ரசூலின் இல்லா பிலிசானி கௌமி. எந்த ஒரு சமுதாயத்துக்கு தூதரை நம்ம அனுப்பினாலும் அவங்க தாய்மொழியில தான் அனுப்பி இருக்கிறோம் குர்ஆன் சொல்லுகிறது. அப்ப தமிழ்நாட்டுக்கு கடவுள் ஒரு தூதரை அனுப்பினார்னு சொன்னா தமிழ் பேசக்கூடிய தூதரை தான் அனுப்புவார். அவர் கடவுளை தமிழ்ல தான் அறிமுகப்படுத்துவார். மலையாளம் பேசுற மக்களுக்கு கடவுள் ஒரு தூதர் அனுப்பினார்னு சொன்னா அவர் மலையாள மொழியில தான் கடவுளை அவர் சொல்லுவார், கடவுளுடைய வார்த்தை யூஸ் பண்ணி இருப்பார். அந்த மாதிரி ஹிப்ரு மொழியில பழைய ஏற்பாடு ஹிப்ரு மொழியில உள்ள விஷயம். அந்த ஹிப்ரு மொழியில அந்த ஏக இறைவனை அல்லாஹுவை ஒரே ஒரு சூப்பர் பவர்னு சொல்லக்கூடிய அந்த பரம்பொருளை சொல்வதற்கு யெகோவா என்ற வார்த்தையை அவங்க யூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதனால யெகோவா என்று சொன்னாலும் சரிதான், அல்லாஹ்னு சொன்னாலும் சரிதான், ரெண்டுமே ஒரே வித பரம்பொருளை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லுதான். அது அரபு மொழியா இருந்ததுனால இது அல்லாஹ்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஹிப்ரு மொழியில யெகோவாங்கிற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வித்தியாசம் என்ன வருதுன்னு கேட்டா, மற்ற மதங்கள்ல எல்லாம் மற்ற மொழிகள்ல எல்லாம் கடவுளை குறிக்கிறதுக்கு வார்த்தைகள் இருந்தாலும் அல்லாஹ் என்ற சொல்லை முஸ்லிம்கள் அந்த அரபு மொழியில பாதுகாத்து வர்ற அளவுக்கு வேற மொழியில பாதுகாக்கப்படல. பாதுகாக்கிறேன்னா எப்படி? இப்ப என்னை அல்லாஹ்னு சொல்ல மாட்டாங்க யாருமே, கடவுள்னு சொல்லிடுவாங்க. வழங்குதா? இறைவன் சொல்லிவிடுவாங்க. ஒரு தலைவனை, ஒரு முக்கிய பிரமுகரை, தங்கள் கட்சிக்கு வழிகாட்டக்கூடிய ஒருத்தனை தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? கடவுளேன்றுவாங்க, போஸ்டர் அடிச்சிருவாங்க, இறைவனேன்னு சொல்லிடுவாங்க. அந்த இறைவன் கடவுள் என்ற சொல்லை எல்லாம் நம்ம கடவுளுக்கும் பயன்படுத்துறோம்,
மனுஷனுக்கும் கூட பயன்படுத்திடுவோம், இறந்தவருக்கு பயன்படுத்துவோம், உசுரோட இருக்கிறவருக்கு பயன்படுத்துவோம், எத்தனையோ பொருள்களுக்கு சூரியனுக்கு பயன்படுத்திடுவோம், சந்திரனுக்கு பயன்படுத்திடுவோம். ஆனால் அல்லாஹ் என்ற சொல்ல ஒரு காலத்திலையும் அந்த அரபு மக்கள், இஸ்லாத்தை கடைபிடிக்கிற மக்கள் அந்த ஒரே ஒரு இறைவனுக்கு தான் சொல்லுவாங்களே தவிர எந்த மனுஷனுக்கும் எந்த சக்திக்கும் அல்லாஹ்ங்கிற சொல்ல யூஸ் பண்ணவே மாட்டாங்க. அதனாலதான் இந்த அல்லாஹ்ங்கிறது நம்ம பிடிவாதமா சொல்லிட்டு இருக்கோம். இல்லாட்டி நாம கூட கடவுள்ட்டு போயிடலாம். கடவுள் நம்ம சொன்னோம்னு சொன்னா, ஆஹா கடவுள்னா எல்லாத்துக்கும் இவங்க யூஸ் பண்றாங்க. கடவுளை ஆணாக்கு பாவிக்கிறாங்க, இல்ல கடவுளை பெண்ணா பாவிக்கிறாங்க, ஆண் கடவுளுங்கிறாங்க, பெண் கடவுளுங்கிறாங்க, கடவுளுக்கு மனைவிங்கிறாங்க. அப்ப இந்த அல்லாஹ்ங்கிறதுக்கு ஈக்குவலான ஒரு சொல்ல கிடைக்க மாட்டேங்குது. அப்படிங்கிறதுனாலதான் அதை யூஸ் பண்றமே தவிர எந்த மொழியில் அதுக்கு ஈக்குவலான சொல்லு கிடைத்தாலும் நம்ம என்ன செய்யலாம், அதை பயன்படுத்துறது குற்றம் இல்லை. இது யெகோவாவுடைய மேட்ரு. அடுத்து ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, முகமது நபிக்கும் ஏசுநாதருக்கும் ஈசா நபிக்கும் இடையில 500 வருஷம் இடைவெளி இருக்கிறது. அது 570 வருஷம். கிபி 570 நபிகள் நாயகம் பிறக்கிறாங்க. அப்ப இயேசுவுக்கு 570 ஆண்டுகளுக்கு பிறகுதான் நபிகள் நாயகம் அவங்க பிறக்கிறாங்க. ஐயா என்ன கேட்டாங்கன்னு கேட்டா, பொதுவாக புதிய சித்தாந்தத்துக்கு தானே அதிகமான வரவேற்பு இருக்கும். அப்ப இயேசுடைய மார்க்கம் பழசு, இஸ்லாம்ங்கிறது கொஞ்சம் புதுசு, ஒரு 570 வருஷத்துக்கு பிந்தினது. அப்படி இருக்கும் பொழுது அதுல தானே மக்கள் அதிகமா இருக்கணும். ஆனா நடைமுறையில பார்த்தோம்னு சொன்னா கிறிஸ்துவ மார்க்கத்தில் அதிகமா இருக்கிறாங்க, அடுத்தபடியாகத்தானே முஸ்லீம்கள் இருக்கிறாங்க என்பது அவர்களுடைய ஒரு கேள்வி. ஆனா இது ஒரு பிந்தின மார்க்கத்தில் தான் மக்கள் அதிகமா இருப்பாங்க, முந்தைய மார்க்கத்தில் குறைவா இருப்பாங்க என்பது ஒரு பொதுவான விதியெல்லாம் கிடையாது. அதிகமா இருப்பது குறைவா இருப்பதற்கு காரணம் அவரவர்கள் செய்கிற உழைப்பு தான். பின்னாடி வரக்கூடியவர்கள் அதிகமா உழைத்தார்களேயானால் அது அதிகமான மக்களை சென்றடையும். முன்னாடி உள்ளவர்கள் அதிகமா உழைத்தார்களேயானால் அந்த செய்தி அதிகமான மக்களை சென்றடையும். அப்ப பின்னாடி வந்ததுதான் அதிகமா இருக்கும். இப்ப எத்தனை பின்னாடி வந்த திமுக, அண்ணா திமுக பழைய கட்சிகள் இருக்கிறது எங்க தமிழ்நாட்டில். பிந்தி எத்தனை கட்சிகள் ஆரம்பிச்சாங்க, லட்டுப்பட வச்சுட்டு இருக்காங்க. பின்னாடி வந்ததுனால ஆட்சிக்கு வந்துட முடியுங்க இல்ல. அவ பின்னாடி வர்றது முன்னாடி வர்றதுங்கிற அளவுகோலை வைத்து இது தீர்மானிக்கப்படுவதில்லை, அதற்கு செய்கிற பணிகளை பொறுத்து தீர்மானிக்கப்படுது. கிறிஸ்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்க மிஷனரி ஒர்க் நிறைய பண்றாங்க, கல்விக்கூடங்களை துவக்குறாங்க. அந்த கல்விக்கூடங்கள் வழியாக அந்த கருத்துக்களை பரப்புவதற்கு அவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது. மருத்துவமனைகளை துவக்குகிறார்கள், மருத்துவமனைகளில் சென்று சேவை செய்கிறார்கள். இதெல்லாம் இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு கடமையாக்கி இருக்குது. ஆனா முஸ்லிம்கள் செய்யல. முஸ்லிம்கள் கல்வி பணி செய்ய சொல்லி இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கிறது. முஸ்லிம்கள் பொது சேவை செய்யுமாறு இஸ்லாம் கட்டளையிட்டு இருக்கிறது. இதை முஸ்லிம்கள் செய்யல. கிறிஸ்துவ சமுதாய மக்கள் என்ன பண்றாங்க, எல்லா பகுதிகளுக்கும் போறாங்க, கல்வி இல்லாத கிராமத்தில் போய் கல்வி கூடத்தை ஆரம்பிக்கிறாங்க. நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் தெரியுமா, அவங்க கல்வி கூட ஆரம்பிக்கிற கட்டத்தில் ஆங்கிலம் படிக்கிறது ஹராம்னு இருந்தோம். நாங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம் கேட்டா, எங்க மார்க் அறிஞர்கள் எல்லாம் அவங்க கல்வி கூடங்களை பெருக்கிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மார்க் அறிஞர்கள் சொன்னாங்க ஆங்கிலம் படிக்கிறது பாவம், படிக்க கூடாது. எப்ப ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆங்கிலம் படிக்காதுன்ட்டாங்க. அப்ப நாங்க எங்க முன்னேறது, சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தினால இந்த சமுதாயம் அழகான ஒரு மார்க்கத்தை, அழகான ஒரு கொள்கையை உலகத்திற்கு சொல்லாம விட்டுருச்சு. இன்றைக்கு நீங்க பார்க்கலாம், இந்த அமெரிக்காவில் இந்த செப்டம்பர் 11 அந்த உலக வர்த்தக மையம் தாக்கப்பட்டுச்சு இல்லையா, அந்த தாக்கப்பட்ட பிறகு அமெரிக்காவில் இஸ்லாம் பயங்கரமா வளர்ந்திருக்கு. ஏன் வளர்ந்து தெரியுமா, இஸ்லாம் அந்த காரியம் தப்பு, தாக்கின காரியம் தப்பு, அது ஒரு விஷயம். அந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அது என்ன இஸ்லாம்டா என்ன, முஸ்லீம்டா என்ன, என்ன சொல்றாங்க அவங்க அப்படிங்கறது பக்கம் அந்த மக்களுடைய கவனம் திரும்புவதற்கு அது காரணமா இருந்துச்சு. அந்த சம்பவத்துக்கு பிறகு அதிகமான குர்ஆனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்புகள் அந்த மக்களை சென்றடைஞ்சிச்சு. அதிகமான மக்கள் இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். இப்படி ஒரு மார்க்கம் இருக்குன்னு தெரிஞ்சால் வர தயாரா இருக்கிறாங்க, கொண்டு போறதுக்கு முஸ்லிம்கள் தயாரா இல்ல, வேலை செய்யல. அவர்களுக்கு ஒவ்வொரு நாடுகள்ல இருந்தும், உள்நாட்டிலையும் அவங்களுக்கு வேலை நடக்குது, வெளிநாடுகள்ல இருந்தும் அந்த மிஷனரிக்காக வேண்டி பெரிய அளவுல பொருளுதவிகள் செய்யறாங்க. முஸ்லீம்கள்லயும் பணக்கார நாடுகள் இருக்கிறாங்க, அவங்க செய்யறது இல்ல. முஸ்லீம்கள்ல அரபு நாடுகள்லாம் நினைத்தார்களே ஆனால் இந்த மாதிரி மருத்துவமனைகளுக்கும் கல்வி கூடங்களுக்கும் செலவழிக்க முடியும். அவங்க ஏதாவது உதவி செய்யறாங்கன்னா பள்ளிவாசல் கட்டுறதுக்கு தான் உதவி செய்வாங்களே தவிர இந்த மாதிரியான மிஷனரி ஒர்க்குகளுக்கு அவங்க எந்த ஒரு உதவியும் செய்வதில்லை. அப்ப முஸ்லீம்களுக்கு வெளிநாட்டில் உள்ள முஸ்லீம் பணக்கார நாடுகள் எந்த உதவியும் செய்வதில்லை. கிறிஸ்தவ சமுதாய மக்களுக்கு வெளிநாட்டில் உள்ள அந்த மிஷனரிகளுக்காக வேண்டி அவங்களுக்கு பல நாடுகள்ல இருந்து பெரிய அளவுல நிதிகள் வருகிறது. அவங்களும் அதை பயன்படுத்தணும் என்பதை ஒரு கொள்கையாக கொண்டிருக்கிறார்கள். அந்த வேலையினாலதான் மக்கள்கிட்ட சென்றடைஞ்சிருக்கிறது.
இப்ப நாங்கள் இன்னைக்கு ஒரு தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா, இந்த தமிழகத்துல ஒரு 25 வருஷத்தினுடைய வளர்ச்சி எடுத்துக்கொண்டால் இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி தான் கூடுதலா இருக்குது. வேலை செய்யறோம், தமிழ்நாட்டில் வேலை நடக்கிறது, மக்களுக்கு மெசேஜ் போகும்போது வருவாங்க. அதனால வேலை தான் காரணமே தவிர நபிகள் நாயகம் காலத்துக்கு பிறகு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா ஒரு நூற்றாண்டுல இஸ்லாம் பரவுன அளவுக்கு இன்னைக்கு 13 நூற்றாண்டுல பரவல. ஏன்? அதையே ஒரு வேலையாக கொண்டு போய் மக்களுக்கு சொன்னாங்க. இப்படி ஒரு கொள்கை இருக்குங்க, ஒரு கடவுள் தாங்க உலகத்துக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற செய்தியை நபிகள் நாயகத்தினுடைய தோழர்கள் கொண்டு போன அளவுக்கு பிந்தி வந்தவர்கள் செய்யாத காரணத்தினால இந்த மாதிரியான ஒரு பின்னடைவு இருப்பதை பார்க்கிறோம். அதான் காரணமே தவிர முந்தினதுனால பிந்தினதுனாலங்கிற காரணம் இல்லை. அவங்க வேலை செய்யறாங்க, ஒத்துக்கொள்ளணும். அதான். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் இந்த குருநானக் பவனுக்கு வரும்பொழுது இஸ்லாமிய சகோதரர்கள் என்னை ரொம்ப அன்பா வரவேற்றார்கள். இதை மிகவும் வியப்பு ஆழ்த்தியது. நான் இதை இந்து சமயத்தில் பார்க்க முடியவில்லை. இது ஒரு முகஸ்துதி அல்ல. ஆதலால் முதலாக என் இஸ்லாமிய சகோதரர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு கேள்வி நான் திரு ஜைனுல் அப்தீனை கேட்கிறேன். முஸ்லிம் அல்லாத மற்ற சமயங்கள் அனைவரையும் முன்னால் அமரச் செய்தீர்கள். ஏன் இந்த பிரிவினை? இஸ்லாம் ஒரு பொதுமறை. அது வெறும் இஸ்லாமிய மக்களுக்காக மற்றும் அல்ல, எல்லா மதத்தினருக்கும் என்று சொன்னீர்கள். ஆனால் இந்த பிரிவினை தனியாக அமரச் செய்தது எனக்கு வருத்தமாக இருக்கிறது. அதை தயவு செய்து எனக்கு தெரிவித்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. சகோதரி அவர்கள் அழகான ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாம் ஒரு எல்லாத்தையும் சமத்துவமாக நடத்த சொல்கிறது. நீங்கள் முஸ்லீம் அல்லாத எங்களை முன்னாடி உட்கார சொல்லிட்டு முஸ்லீம்களை நீங்க பின்னாடி போக சொல்லி இந்த மாதிரி பிரிவினை ஏற்படுத்துறீங்கள, எல்லாரையும் ஒன்னா உட்கார சொல்ல வேண்டியதானே? இந்த பிரிவினை எனக்கு மன உறுத்தலா இருக்கு. இந்த அழகான முறையில் அழகான மனித நேயத்தை ஒட்டி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இது பிரிவினை கிடையாதுங்க. விருந்தினர்களா வர்றவர்களை உபசரிக்கும் பொழுது வீட்டுக்காரங்க என்ன செய்வாங்க? தின்னுடுவாங்க. நாங்கள் உங்களை அழைத்திருக்கிறோம், விருந்தினராக அழைத்திருக்கிறோம் இல்லையா? நீங்க வாங்க, எங்களோட கலந்துரையாடல் பண்ணுங்க, நமக்குள்ள நட்புறவா இருப்போம்னு சொல்லி. அப்ப இந்த சமுதாயமே உங்களை அழைத்திருக்கிற காரணத்தினால இந்த சமுதாயத்தினுடைய விருந்தாளிகளா நீங்க வந்திருக்கிறீங்க. விருந்தாளி ஒரு கல்யாணத்துக்கு போறோம், வீட்டுக்காரர் முதல் சாப்பிட்டா ஒத்துக்குருவோமா? அவருக்கு தான் அந்த உரிமை இருந்தா கூட வீட்டுக்காரர் எப்ப சாப்பிடணும்? எல்லாருக்கும் பரிமாறி முடிச்சுட்டு கடைசியா தான் அவர் சாப்பிடுவார். அதுக்கு பேர் பிரிவினை இல்லை. அவருடைய சொந்தக்காரங்க எல்லாம் பின்னாடி தான் சாப்பிடுவாங்க. வெளியே இருந்து வந்தவர்கள் எல்லாம் முதல் சாப்பிடுவாங்க. அந்த வீட்டுக்கு சொந்தக்காரவர்கள் எல்லாம் எப்ப சாப்பிடுவாங்க? கடைசியா சாப்பிடுவாங்க. அதே மாதிரி தான் சாப்பாட்டுல இருந்து இந்த அரங்கத்தில் இடம் வரைக்கும் நீங்கள் விருந்தினர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்று எங்களுக்கு இஸ்லாம் கற்றுத் தந்திருக்கிறது. இது எல்லாரும் கடைபிடிக்க வேண்டிய முறை, பிரிவினைக்காக வேண்டி செய்யல. இதுல விருந்தினராக வந்திருக்கிற ஒரு காரணத்தினால ஒண்ணு. இரண்டாவது ஒரு காரணம் இருக்கிறது, இந்த அரங்கத்தில் கேள்வி கேட்பதற்கு முஸ்லீம்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னு கேட்டா அவங்களுக்கு அந்த வாய்ப்பு நிறைய கிடைக்கும், சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்கும். முஸ்லீம் அல்லாதவங்க கேட்கும்போது கடைசியா இருந்தாங்கன்னு சொன்னா அந்த கேள்விகள் எட்டாது, ஒலிபரிக்கல கேட்காது. நிறைய பேருக்கு முன்னாடி அவர்கள் இருந்தார்களே ஆனால் மைக்க கொடுப்போம், கேள்வி அவங்க குறைந்த டெசிபல்ல கேட்டா கூட எல்லாருக்கும் விளங்கும் என்பதும் அது ஒரு முதல் வரிசையில அமர செய்வதற்கு காரணம். கண்டிப்பா பிரிவினை காரணம் இல்ல, பொதுவான ஒரு நிகழ்ச்சியா நடத்தக்கூடிய நேரத்தில் எல்லாம் கலந்து காரணம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. சகோதரர் வளம்பு ஜான் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் என்று எண்ணுகிறேன். அவங்க வந்திருந்தாங்கன்னா கொஞ்சம் மேடைக்கு வரும். அடுத்து கொஞ்சம் மேடைக்கு வந்துருங்க. ஏன்னா லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறாங்க. வாங்க. கேள்வி நிறைய தொகுற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷம் ஐயா, இந்த முன்னாடி அடுத்தவனை வச்சுக்கிறேங்க. கேமரா பர்சன். என் பெயர் இளங்கோவன், உதிரிலிருந்து வருகிறேன்.
நான் ஒரு முஸ்லிம் சகோதரருடைய நிறுவனத்தில் பணிபுரிகிறேன். அவருடைய உபசரிப்பு இங்க அளித்து வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு எனது நன்றி. கடவுள் ஒருத்தர் இருக்காரா, அவர் ஏன் தவறு செய்வர்களை உடனடியாக தண்டிக்கிறது கிடையாது? அப்படி தண்டிச்சா எல்லா ஜனங்களும் சந்தோஷமாக இருக்கலாம்ல, யாருக்கு எந்த பாதிப்பு இல்லாம எல்லாரும் அமைதியா வாழலாம்ல. அது ஏன் கடவுளோட தண்டனை லேட் ஆகுது? அது அடுத்த பிறவியில தண்டிப்பாரா, இப்பவே தண்டிப்பாரா? அதான் சகோதரர் இளங்கோவன் அவர்கள் ஒரு அற்புதமான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதாவது கடவுள்னு ஒருத்தர் இருந்தார்னு சொன்னா தப்பு செய்யறவர்களை உடனே தண்டிக்க வேண்டியதானே? நம்ம கண்ணால உலகத்துல பார்க்கணும், தப்பு செய்யறவங்க நல்லா இருக்காங்க உலகத்துல. கலப்படம் செஞ்சாங்கன்னா சொகுசா வாழ்றாங்க, லஞ்சம் வாங்கினா சொகுசா சந்தோஷமா வாழ்றாங்க, நேர்மையா உழைக்கிறவன் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறான், அவனுக்கு தான் நிம்மதி இல்லாம இருக்கிறது. அநியாயம் செய்யறவர்களுக்கு எல்லா வசதிகளும் உயர்தரமாக கிடைக்கிறது. அப்ப கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னு சொன்னா உடனே டக்கு டக்குன்னு தட்ட வேண்டியதானே? லஞ்சம் வாங்கினா ஒரு அரை அறிஞ்சு அவன் உட்கார வச்சிட வேண்டியதானே? அது ஏன் கெட்டவங்களுக்கு பூரா அதிகமான அவகாசம் கொடுக்கிறாரு? அதுல தண்டிக்கவே மாட்டாரா? அதுல பின்னாடி தண்டிக்க போறாரா? ஏன் இந்த மாதிரி பண்றாரு கடவுள்? கடவுள் இருந்தா அப்படி செய்யக்கூடாது தானே அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. இஸ்லாம் இதுக்கு என்ன விடை சொல்லுதுன்னு கேட்டா, மனிதர்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருப்பது ஒரு சோதனை களம். இஸ்லாம் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சொல்ற சித்திரம் என்னன்னு கேட்டா, இந்த உலக வாழ்க்கை என்பது ஒரு சோதனை களம். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேரையும் கடவுள் ஒரு நாள் அழிப்பார். கடவுள் ஒரு நாள் அழிச்சிருவார். உலகமே அழிஞ்சு போயிடும். முதல் மனிதர்ல இருந்து கடைசி காலத்தில் அழிக்கப்படுற காலம் வரைக்கும் எத்தனை பேர் இருந்தாங்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப கடவுள் உயிர்ப்பிப்பார். இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம். இஸ்லாமிய நம்பிக்கை என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, ஒரு 1000 வருஷத்துக்கு பிறகு 500 வருஷத்துக்கு பிறகு அதுக்கு டைம் கடவுளுக்கு தான் தெரியும். என்னைக்கு அழிக்க போறார் என்ற விவரத்தை குர்ஆனில் இறைவன் சொல்லல. அது எனக்கு மட்டுமே தெரிந்த விஷயம் என்று குர்ஆன் சொல்கிறது. நபிகள் நாயகத்துக்கு கூட அந்த டைம் தெரியாது அப்படின்னே குர்ஆன்ல தெளிவான ஒரு வசனமே இருக்கிறது. அப்போ ஒரு நாள் அந்த உலகம் அழியும், அது எப்போது என்று கடவுளுக்கு மாத்திரம் தெரியும். அப்படி அழிக்கப்பட்ட பிறகு எல்லா மதத்தவர்களும் எல்லா இனத்தவர்களும் எல்லா மொழி பேசுகிறவர்களும் ஒன்றாக கடவுள் முன்னால் உயிர்ப்பிக்கப்பட்டு நிறுத்தப்படுவார்கள். அப்ப கடவுள் அவர் என்னென்ன செய்து கொண்டிருந்தாரோ அதற்கு ஏற்றவாறு தண்டனையோ பரிசோ கொடுப்பார் அப்படின்னு இஸ்லாம் சொல்கிறது. அப்ப இந்த பரீட்சை களத்துல சோதனை களத்துல என்ன செய்யணும்னா, சோதித்து பார்ப்பதற்காக வேண்டி கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். நம்ம ஒருத்தனை கடையில வேலைக்கு சேர்க்கிறோம், அவன் நேர்மையா இருப்பானா அல்லது ஃப்ராட் பண்ணுவானா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன செய்வோம் தெரியுமா? அவன் அந்த ஃப்ராட் பண்றதுக்கான சில செட்டிங் எல்லாம் பண்ணி விடுவான். ஒரு 100 ரூபாய் பிச்சையில போட்டுருவான், எடுத்து பாக்கெட்ல வைக்கிறானா, இந்தாங்க முதலாளி தர்றானான்னு பார்ப்போம். நம்ம கடையில ஒருத்தனை வேலைக்கு சேர்த்தோம்னா அவன் நேர்மையை சோதிக்கிறதுக்காக வேண்டி என்ன பண்ணுவோம், ஒரு 100 ரூபாய் தலைக்கீழ போட்டுருவோம். அவன் வருவான், இப்படி எட்டி பார்ப்பான், யாரும் மீது பாக்கெட்ல வச்சுக்கிடுவான். நம்ம அதை கண்காணிச்சிட்டு இருப்போம்ல, ஆஹா இவன் டேஞ்சரு, கடையில கிடக்கிற 100 ரூபாய் நம்ம கீழே போட்டிருக்கோம், நம்மகிட்ட முதலாளிட்ட சொல்லாம இவன் பாக்கெட்ல வச்சான்னு சொன்னா நாளைக்கு எதையும் எடுத்து வச்சுட்டு போயிருவான் அப்படின்னு டெஸ்ட் பண்ணும்போது நம்மளே இந்த 100 ரூபாயை போடுவோம், எடுக்கிறானான்னு பாக்குவோம். எடுக்காம இருந்தான்னு சொன்னா அவனுக்கு நல்ல பரிசு கொடுப்போம், எடுத்துட்டான்னா தலை எடுத்து கட்டி விட்டுருவோம். அப்ப இந்த உலக வாழ்க்கை என்னன்னு கேட்டா, கடவுள் வாசல திறப்பாரு, லஞ்சம் வாங்குவான், வாங்க மூளை வாங்க பாப்போம், வாங்க இன்னும் வாங்கிட்டு போடா, கடவுள் அப்படி கொடுப்பாரு. நல்ல வசமா மாட்டும் பொழுது ஒரே வெட்டிடுவார். குர்ஆன்ல என்ன சொல்லப்படுதுன்னா, சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன், அவர்கள் அறியாத வகையிலே அவர்களை விட்டு பிடிப்போம். குர்ஆன்ல என்ன சொல்லுதுன்னு கேட்டா, அநியாயம் செய்கிறவர்களை உடனே இறைவன் பிடிக்க மாட்டான். நம்ம தமிழ்ல கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அது இஸ்லாத்துக்கு உகந்த பழமொழி தான். அரசு அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும். அரசாங்கம்னா அன்னைக்கு விசாரணை பண்ணி அன்னைக்கு தீர்ப்பளிச்சுட்டு போயிடுவான். தெய்வம் என்ன செய்யும்னா நின்று கொள்ளும், நிதானித்து நல்ல அவகாசம் கொடுத்து. ஒரு தூண்டில் போட்டு மீன் பிடிக்கிறான் பாருங்க, அவன் என்ன செய்வான் தெரியுமா, தூண்டில போடுவான், மீன் அந்த தூண்டில அப்படி கடிக்கும் அந்த இறைய. அப்ப மேல ஒரு மிதப்பு கட்டைன்னு ஒரு கட்டை கிடக்கும், அந்த கட்டை அப்படி இழுக்கப்பட்டோம் சுண்டிட்டோம்னா மீன் மாட்டாது, இன்னும் கொஞ்சம் விடுவான், நல்லா மாட்டட்டும், இன்னும் கொஞ்சம் இந்த கயிறை விடுவான், இன்னும் கொஞ்சம் விடுவான், அந்த கட்டை இழுத்துட்டு போற அளவுக்கு விடுவான். அந்த தூண்டில் நல்ல துண்டைக்குள்ள வசமா மாட்டி தெரிஞ்சவனே ஒரு வெட்டினோம்னு சொன்னா தப்பிக்காம கரெக்டா மீன் நம்ம கையில வந்துடும், மாட்டிக்கிறோம். அப்ப அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை கடவுள் கெட்டவர்களுக்கு கொடுக்கத்தான் செய்கிறார். கெட்டவர்கள் கொடுக்கிறது என்ன நினைச்சுக்கிற கூடாது, இது நமக்கு நல்லது, இப்படி போனா தான் நல்லதுன்னு நினைச்சிட கூடாது. நீ ஒழுங்கா நடக்கிறியா, அங்க நிதி வாங்க போறியா, அங்க தண்டனை வாங்குறதுக்கு தகுந்த மாதிரி நீ நடக்க போறியா, திருந்திக்கிற போறியா என்று காட்டுவதற்காக தான் இந்த உலக வாழ்க்கையை ஒரு சோதனை கூடம் என்று இஸ்லாம் சொல்கிறது.
இந்த 50 வருஷ சுகத்துக்காக வேண்டி, ஒரு 60 வருஷ சுகத்துக்காக வேண்டி, ஒரு 25 வருஷ சுகத்துக்காக வேண்டி நீ லஞ்சம் வாங்காதே, கலப்படம் பண்ணாதே, பிறர் ஏமாத்தாதே, மோசடி செய்யாதே. இதுக்கு அப்புறம் உள்ள ஒரு வாழ்க்கை இருக்கு, நிரந்தரமான வாழ்க்கை, அழியாத வாழ்க்கை இருக்குது. நரகத்தில் நெருப்பில் போட்டு உன்னைய காலாகாலத்துக்கும் வாட்டி வதக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அங்க சாவ முடியாது, இறப்பே வராது. அதே மாதிரி இன்பம் உனக்கு தரப்பட்டாலும் அதுக்கு அழிவே இருக்காது. அதனால இன்னொரு வாழ்க்கை கடவுளுக்கு முன்னாடி நிறுத்தப்படுகிற வாழ்க்கை இருக்கிறது. அது ஜட்ஜ்மெண்டுடைய நியாய தீர்ப்பு நாள் என்று அதுக்கு இஸ்லாம் பேர் சொல்லுகிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான் நியாயம் கிடைக்குமே தவிர இந்த உலகத்துல சோதனை கூடத்தில் நல்லவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள், கெட்டவர்கள் தான் பெரும்பாலும் நல்லா இருப்பார்கள். அதனால நபிகள் நாயகம் போன்ற இறை தூதர்கள் எல்லாம் கூட அடி வாங்கினாங்க, உத வாங்கினாங்க, ஊரை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டாங்க, சொத்துக்களை எல்லாம் பறிமுதல் பண்ணிக்கிட்டாங்க. எத்தனை இறை தூதர்களை கொன்றே குவித்திருக்கிறார்கள், சித்திரவதைக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இது அதே நேரத்தில் கெட்டவர்களுடைய கையெல்லாம் ஓங்கி இருக்கிற காட்சியை பார்க்கிறோம். அதனால ஒரு மனிதன் எதுல நம்பிக்கை வைக்கணும்னு கேட்டா, கடவுள்ங்கிறது பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கிறது கடவுள் கிடையாது. அவர் ஏதாவது பண்ணத்தான் செய்வார். முதல்ல அது நம்பணும். கடவுள் இல்லேன்னு போனா அது ஒரு கதை. கடவுள் இருக்காரு நம்புனீங்கன்னா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பார். அப்ப நீதி வழங்க மாட்டார் அவரு. அப்ப கடவுள்ங்கிறவர் என்ன அக்கிரமங்கானாலும் அக்கிரமக்கார பக்கம் சார்ந்து நிக்கிறவர் கடவுளா இருப்பாரா அப்படின்னு நம்ம நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா கண்டிப்பா அப்படி ஒரு நாள் தேவைங்கிறது நம்ம விளைவிக்கிறோம். அது போக நம்ம அந்த உலகத்துல நம்ம எத்தனையோ தப்புகள் செய்யறவர்களுக்கு நம்ம கொடுக்கிற தண்டனை இருக்குது. மாட்டுக்கிறான்னு வைங்களேன், கொலை செய்யறான், கொலையாளி பிடிபட்டுறான், தண்டிக்கப்படுவான்னு கன்ஃபார்மா சொல்ல முடியுமா? முடியாது. சாட்சியை மிரட்டினா அவன் தப்பிச்சுக்கலாம், அல்லது நீதிபதியை விலைக்கு வாங்கிட்டு தப்பிச்சுக்கலாம், அல்லது எஃப்ஐஆர் திருத்துறது வேலை செஞ்சுட்டான்னு சொன்னா அதை தப்பிச்சுட்டு போயிடலாம். ஏதாவது ஒண்ணு சொல்லி தப்பிச்சுட்டு வந்துடுறான். அப்ப இப்படி எல்லாம் கொலை செஞ்சு நமக்கு தெரியும் கொலை செஞ்சாரு, அதனால பார்த்திருப்போம். ஆனா கோர்ட்டு சொல்ல இவன் நிரபராதி, இவன் குற்றம் நிரூபிக்கப்படல, விடுதலை செய்யணும். அப்ப இந்த அக்கிரமத்தை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் சும்மா இருப்பார் நம்ம நம்பலாமா? இப்ப கடவுளை நம்பக்கூடியவர்கள் என்ன நம்பணும்னு கேட்டா, இதுக்கெல்லாம் ஒரு நியாயம் வழங்கக்கூடிய நாள் இருக்கிறது. அந்த நாள்ல எல்லாருக்கும் தீர்ப்பு வழங்கப்படும். இதைத்தான் இஸ்லாம் நியாய தீர்ப்பு நாள் சொல்லுது. கண்டிப்பா பனிஷ்மெண்ட் உண்டு. அடுத்து அந்த ஐயா கேட்டார என்னுடைய பெயர் சாது. எனக்கு ஒரு அதிக நாளாக ஒரு கேள்வியை கேட்க வேண்டும் என்று இருந்தது. இன்றைக்கு இந்த வாய்ப்புக்காக நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த டிசம்பர் மாதம் முதற்கொண்டு இந்த மாதம் ஆரம்பம் வரையில் தர்பூசணி பழங்கள் மிகுதியாக கொட்டி கிடந்தது. அதை கொட்டி வைக்க இடமே போதாமல் ரோட்டிலேயும் மைதானத்திலேயும் கொட்டி வைக்கப்பட்டிருந்தது. மனிதன் அதை விரும்புகிறான். அதனுடைய நிறத்தையும், அதனுடைய சுவையையும், அதனுடைய வாசனையும், அதனுடைய குணத்தையும் மனிதன் மிகவும் விரும்பி சாப்பிடுகிறான். அதே போன்று இந்த நாளிலே மாம்பழங்கள் கொட்டி கிடக்கிறது, காய்கறிகள் கொட்டி கிடக்கிறது. இவையெல்லாம் மனிதனுக்கு தேவையானது என்று கடவுள் அறிந்து மிகுதியாக கொடுத்திருக்கிறான். மனிதன் விரும்புகிறதை கடவுள் அருள் செய்திருக்கிறார். அவ்வண்ணமாகவே எனக்கு மனைவி வேண்டும் என்று விரும்பினேன், எனக்கு மனைவியும் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு நான் மறுத்துவிட்டேன் என்ற செய்தி அவளுக்கு போகுமானால் உடனே ஹார்ட் அட்டாக்கில் அவளும் செத்து விடுவாள். அவ்வளவு அன்பும் பிரியமான மனைவியை எனக்கு கொடுத்திருக்கிறார். இதையெல்லாம் எதை காட்டுகிறது? கடவுளுடைய அன்பை காட்டுகிறது. அவருடைய கிருபையும் தயவையும் இரக்கத்தையும் காட்டுகிறது. மனிதன் விரும்புகிறதை அவர் கொடுத்திருக்கிறார். அப்படியானால் மனிதன் விரும்பாதது எது? மனிதன் விரும்பாதது மரணம். அந்த அன்புள்ள கடவுள் மரணத்தை ஏன் உலகத்தில் அனுமதித்திருக்கிறார்? அதற்கு பேச்சாளர் எனக்கு பதில் சொல்ல தேவையில்லை. இதை பற்றி திருக்குரான் என்ன சொல்லுகிறது என்பதை நான் அறிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அன்புள்ள கடவுள் மரணத்தை ஏன் உலகத்தில் அனுமதித்திருக்கிறார்? கடவுள் அன்புள்ளவர்னு சொன்னா எதுக்கு மரணத்தை தரணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி.
அந்த கேள்விக்கு நான் அதுக்கு முந்தைய சகோதரர் இளங்கோவன் அவர்கள் கேட்ட அந்த கேள்வியிலே அதற்கான விடை இருக்கிறது. கடவுள் எதற்காக அந்த மரணத்தை தருகிறார் என்று சொன்னால், உண்மையிலேயே மனிதர்களுக்கு நியாய தீர்ப்பு வழங்குதல் என்பது மரணத்திற்கு பிறகுதான் உண்டு. இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்கள் கெட்டவர்கள் இருக்கிறார்கள், நல்லவர்கள் இருக்கிறார்கள், ஐயாவை போல ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்கள் இருக்கிறார்கள், கொடூரம் செய்யக்கூடியவர்களும் உலகத்தில் இருக்கிறார்கள். அப்ப அந்த தப்பு செய்தவர்களை எல்லாம் தண்டிக்கணும், நல்லது செய்தவர்களுக்கெல்லாம் பரிசு தரணும். நம்ம இங்க பெறணும் இன்பம் இருக்கு இல்லையா, இந்த மனைவியோட சந்தோஷமா இருக்கிறாங்கிறாங்க. அவரு நான் இறந்துட்டா என் மனைவியும் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருவா, அந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்காங்க ஐயா சொன்ன. அப்படி ஒரு பாசம் வச்சிருக்காங்க பாருங்க. அதை விட பாசம் வைத்திருக்கக்கூடிய ஒரு இன்னொரு வாழ்க்கையை தருவதற்காகத்தான் இந்த மரணமே தவிர, நல்லவர்களுக்கு இப்ப என்ன அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்களோ இதை விட நல்லதை தருவதற்காகத்தான் அந்த மரணம். கெட்டவர்களுக்கு இப்ப அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க பாருங்க அக்கிரமம், அதுக்கு தண்டனை கொடுப்பதற்காகத்தான் மரணமே தவிர, குர்ஆன் அப்படித்தான் சொல்லுகிறது. மரணம் எதுக்கு என்று கேட்டா, நீங்கள் என்னிடத்தில் திரும்ப கொண்டு வரப்படுவீர்கள், நீங்க ஒரேடியா முடிஞ்சு போயிடல, இது ஒரு சோதனை காலம், இது ஒரு வாழ்க்கையே இல்ல, அற்பத்திலும் அற்பமான ஒரு வாழ்க்கை, இதுக்கு பிறகு நான் தரக்கூடியதுதான் உண்மையான மெய்யான வாழ்க்கை, அந்த வாழ்க்கைக்கு முடிவே இருக்காது. ஹார்ட் அட்டாக்ல நான் போயிருவனோ என் மனைவி போயிருவாங்களோன்னு பயப்பட வேண்டிய தேவையே இருக்காது. அதெல்லாம் இல்லாத ஒரு முதுமை இல்லாத, சோர்வு இல்லாத, கவலை இல்லாத, நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய, வறுமையை பத்தி கவலைப்படாத, நோயை பத்தி கவலைப்படாத, புள்ள குட்டி எல்லாம் தருதலையா இருக்கிறாங்களே கவலைப்படாத, அப்படி ஒரு பேரின்பம் ஒரு தரக்கூடிய வாழ்க்கை இருக்கிறது. அதனால கடவுள் அன்பின் காரணமாகத்தான் மரணத்தையும் கொண்டு வர்றார். நல்லவர்களுக்கு நல்லதை கொடுக்க நினைக்கிறது அன்புதான், கெட்டவர்களை தண்டிக்கிறதும் கூட கடவுளுடைய அன்புதான் காரணம். நல்லவர்கள் மேல வச்சுக்கிற அன்பின் காரணமாகத்தான் கெட்டவர்களால் பாதிக்கப்பட்டாங்க இல்லையா, அதுக்கு நியாயம் வழங்குவதற்காக அவங்களை தண்டிக்கிறாரு. இஸ்லாமிய கருத்து பிரகாரம், குர்ஆனுடைய கருத்து பிரகாரம் மரணத்தை தருவது அழிக்கிறதுக்கு இல்ல, மீண்டும் உருவாக்க. மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அந்த வாழ்க்கையில உருவாக்கி இன்னும் நல்ல நிலையில வைக்க என்று இஸ்லாம் சொல்கிறது. அதான் குர்ஆன் சொல்லக்கூடிய விடை.